ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்த விகடன் ஆர்டிக்கல்ல ஆதித்ய ரவிச்சந்திரன் கிட்ட குட் பேட் அக்லின்னு 3 விதமான அஜித் சார் கேரக்டரை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எல்லாருக்குமே குட் பேட் அக்லின்னு 3 குணங்கள் இருக்கும். அது வெளிவர சமயம் பார்த்து காத்திருக்கோம். எந்த நேரம் எப்படி வெளிவரும் என்பதுதான் முக்கியம். அதுதான் இந்த படம். உலகம் குட்டா இருக்கும்போது நாமும் குட்டா இருக்கலாம். உலகம் பேடாக இருந்தால் நாம் அக்லியாக தான் ஆகணும். இதுதான் படத்தோட ஐடியா. இதை வைத்து கதை பயணமாகுது. எனக்கு அவரை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல நிறைவேற்றிருக்க. கேரக்டரோட நடவடிக்கையில இதையெல்லாம் எழுதிட்டு போகும்போது இது சரியாக இருக்கும். அஜித் சாரோட பிளாஷ்பேக்கில் இந்த விஷயங்கள் லுக்கு எல்லாவற்றிலும் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். படத்துல அஜித் சார் ஒரு ஆயுதம் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அது வழக்கமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்போதான் தீனா படத்துல சார் பயன்படுத்துற நக்குல் டஸ்டர் ஞாபகம் வந்தது. அதை படத்தினுடைய டைட்டிலே இருந்து ஆரம்பிச்சு எடுத்து வந்து பொருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், சைன் டாம் சாக்கோன்னு படத்துல நிறைய சுவாரஸ்யமான முகங்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் த்ரிஷா மேம் கிட்ட பேசும்போது அவங்க விடாமுயற்சி ஷூட்டிங்ல இருந்தாங்க. சந்தோஷப்பட்டதோட அவரோட கேரக்டரையும் கதையும் அஜித் சாரே சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அவருக்கு நல்ல முக்கியத்துவம் இருக்கு. அஜித் சார் ஒவ்வொருவருக்கும் கதையில அவரவர் கதையில இருப்பதற்கான காரணம் இடம் சரியா இருக்கணும்னு சொன்னாரு. அந்த விதத்திலும் த்ரிஷா மேமுக்கு நல்ல இடம் இருக்கு. பிரசன்னா சாரோட கேரக்டர் ரொம்ப தனித்துவமானதும் சுவாரஸ்யமானதும் இருக்கும். சுனில் சாரோட மார்க் ஆண்டனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் இதிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு நான் லைக் பண்ண. அஜித் சாரும் அதுக்கு ஓகே சொன்னாரு. அவருடைய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு. அர்ஜுன் தாஸ் கேரக்டர்ல நல்ல ஹைலைட்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்கிரீன்ல எக்ஸென்ட்ரிக் ரோல்கள் பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது சாக்கோவை பல மலையாள படங்களை பார்த்திருக்கேன். இதுலும் அப்படியான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட பையனா கார்த்திகேயா பிரமாதமா நடிச்சிருக்காரு. இதுல எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். தவிர வரலாறுக்கே வரலாறு சொல்ல போறோம். அது சரியான இடத்துல இருக்கும். சார் தன்னோட உழைப்பை அவ்வளோ தூரம் செலவிட்டாரு. பயங்கர டயட்ல இருப்பாரு, சாப்பிடவே மாட்டாரு. அவ்வளோ கண்ட்ரோல். அத்தனைக்கும் காரணம் அவரோட பேஷன். இப்படியான வில் பவர் உள்ள மனிதரை பார்க்கவே முடியாது. அவரோட பகுதியை 72 நாள்ல முடிச்சு கொடுத்தார். விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்படியே இங்கே வருவார். ரன்னிங் டைம்ல தான் தூங்குவார். மே 1 பிறந்தவர் என்பது சால பொருத்தம். நன்றாக காட்சிகள் அமையும் போது சூப்பர், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாரு. யூனிட்டே பரவசமாக தெரியும். நன்றி கடவுளே என்று நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல கார்த்திகேயா நம்ம தல அஜித் சாரோட பையனை நடிச்சிருக்காரு அப்படின்னு ஆதித்ய ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக்கோட இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.